என் பையனை விசாரணை போகும்போது 19 வயசு. ஒரே நாள் யாரால திருப்பி தர முடியுமா என் பையன் வாழ்க்கைய? ஆனா கோர்ட்டு சொல்லுது அவனை விடுதலை செய்யணும். இன்னைக்கு கூட முடியாதுன்னு எதிர்க்கிறாங்கன்னா இந்த வித்தையை நான் என்ன சொல்றது? தாய்மனம் ஏங்குது, விடுதலை வேண்டுது, தாமதம் சரிதானா ஆளுநரே? தாய்மனம் ஏங்குது, விடுதலை வேண்டுது, தாமதம் சரிதானா ஆளுநரே? காய்ந்ததான் நெஞ்சம், கருணையும் ஒழிந்தத மௌனம் முறைதானா ஆளுநரே? தாய்மனம் ஏங்குது, விடுதலை வேண்டுது, தாமதம் சரிதானா ஆளுநரே? காய்ந்ததான் நெஞ்சம், கருணையும் ஒழிந்தத மௌனம் முறைதானா ஆளுநரே? 29 வருட போராட்டம் நடக்குது இங்க. நீதி மறுப்பது நியாயம் இல்லைங்க. சிறையில் இருப்பதோ நிரபராதிங்க. சட்டத்தோட சண்டை போட்டு எங்க தாயும் நடக்கிறார். நீதி கேட்டு பழி வாங்கும் அரசியலை தூக்கி போட்டு அட விடுதலை பண்ணுங்க கையெழுத்த போட்டு. தர முடியாது என்று சொல்ல நாங்க கேட்டது ஒன்றும் பிச்சை அல்ல. இது சட்ட ரீதியான போராட்டம். எங்கள் உரிமை கிடைக்கும் வரை நீடிக்கும். உங்க சிறையில் இருப்பதன் ஒற்றை காரணம் வாக்கு மூலம் அது ஒன்றுதான். அதை பதிவு செய்த அதிகாரி சொன்னார் எழுத்தேன் தவறு என்றுதான். தீர்ப்பு கொடுத்த நீதிபதி அது தப்புன்னு சொல்லி கலங்குகிறார். மாநில அரசின் முடிவை ஏனோ ஆளுநர் தட்டி கழிக்கிறார். நீதியரசர் கிருஷ்ணய்யர் இந்த சட்ட விளக்கம் தெரியுமா? இவங்க விடுதலைக்கு 100 வயசு சாகும் போதும் தந்த குரலை உலகம் அறியுமா? இளமை போனது, முதுமையானது, சிறையில் வாழ்க்கை எது நரகமானது. இறந்த காலம் அது திரும்பி வருமா என நிரபராதி மன எண்ணி தவிக்குது. போதும் தாமதம், போதும் தாமதம், இன்னும் எத்தனை நாள் இந்த தாமதம்? நீதிக்கான போராட்டத்தில் எப்ப மீளுமோ எங்க நீதியும்? குற்றவாளி என எழுதிய தீர்ப்பை திருத்தி எழுதியது உச்ச நீதிமன்றம். அதுபோல் இங்கே நடக்கணும். பேரறிவாளனுக்கு நீதி கிடைக்கணும். என் பையனுக்கு எல்லா நோய் இருக்கு. அவங்க பாதி நோயாளியா பண்ணிட்டாங்க. அவன் எல்லாத்துக்கும் மாத்திரை மருந்து சாப்பிடுறான், எல்லாத்துக்கும் மருத்துவம் பார்த்துக்கிறான். அது எல்லாருக்குமே தெரியும். மிஞ்சி போனா ஒரு 10 வருஷம் என்னோட அவன் இருப்பான். அது கூட பொறுக்கலையா? கவர்னர் அவர்களே, தாயின் அழுகுற சத்தம் கேக்குதா? நிரபராதிய தண்டிக்க சொல்லி உங்க அரசியல் திட்டம் சொல்லுதா? இப்படி தாண்டா காந்திய கொண்டு பெருமையா சொல்லி காட்டுறான். செஞ்சதத்தும் கூட விடுதலையாகி சுதந்திரமாக சுத்துறான். பெல்ட் பாமையார் செஞ்சான்னு என் கமிஷன் கேட்டுமே நடக்கல. அரசியலாக்கி விடுதலையை தடுக்க ஜனாதிபதியும் விட்டு வைக்கல. கண்ணில் தெரியாத அதிகாரம் ஒண்ணு கைவிலங்கின இருக்குது. இவர்கள் விடுதலையை அடைய கூடாதுன்னு ரொம்ப ஆர்வமா எதிர்க்குது. அரசியல் கட்சி எல்லாமே விடுதலைக்கு துணை நிக்குது. ஆனால் கண்ணில் தெரியாத அதிகாரம் ஒண்ணு முட்டு கட்டையா இருக்குது. ஆளுநரே, உங்கள் முன்னே இருப்பது வெற்றி காகிதம் அல்ல. 29 ஆண்டுகள் நீதி போராட்டம், பேரறிவாளன் உள்ளிட்டோரின் விடுதலைக்கான போராட்டம். ஒற்றை கையெழுத்துக்கு காத்து கிடப்பது மொத்த தமிழ்நாடும் தானே. ஐயா, தாமதம் செய்து தூண்டி விடாதீர் எங்கள் கோபத்தை வீணே. குற்றம் செய்யல பேரறிவாளன் உள்ளிட்டோர் எதுவும் குற்றம் செய்யல. நெஞ்சும் பொறுக்கல, எங்க உரிமையும் கேட்டு கிடைக்கல. தாய்மனம் ஏங்குது, விடுதலை வேண்டுது, தாமதம் சரிதானா ஆளுநரே? காய்ந்ததான் நெஞ்சம், கருணையும் ஒழிந்தத மௌனம் முறைதானா ஆளுநரே? அந்த சட்டப்படி தான் அவனுக்கு விடுதலை கிடைக்கணும் தான் நாங்கள் சட்டத்தை தான் முன்னிறுத்தி பேசியிருக்கிறோம். இன்னைக்கு சட்டப்படி தான் அவனுக்கு விடுதலை வந்திருக்கு. அதனால் இது நடைமுறைக்கு சீக்கிரம் வரணும்னு நீங்களாமும் கவர்னருக்கு வேண்டுகோள் வைக்கிறோம். எனக்கு நீங்கள் செய்கிற உதவி அதுவாக தான் இருக்கும். விரைந்து கையெழுத்துட்டேன். என் பிள்ளையோட நான் சொல்கிற மாதிரி கொஞ்ச நாளைக்கு வாழ முடியும். அவனோட வேறு ஒன்றுமே இல்லை.